அடுத்தடுத்து வெளியாகும் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை வீடியோக்களால் பரபரப்பு நிலவுகிறது. குறிப்பாக இந்த வீடியோ பேச்சுக்களை கேட்டு கொதித்து போயிருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, சொற்பொழிவாளர், மகாவிஷ்ணுவுடைய சர்ச்சை வீடியோக்கள், அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்டு கொதித்து போயிருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் என்ற தகவல் இருக்கிறது. மேலும் இந்த வீடியோக்கள் பல்வேறு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. ஏற்கனவே பள்ளி மாணவிகளிடையே ஆன்மீக சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில அவர் பேசிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் வெளியாகி கிட்டத்தட்ட பெரும் பொதுமக்களிடையேவும் சரி, அதே நேரத்துல ஆன்மீகத்தை பின்பற்றுவதிடம் பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பரவலாக வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய வீடியோவில் தாய் மற்றும் மகன் இடையே உள்ள உறவை, புனித உறவை காது கொடுத்து கேட்க முடியாத மிக கொச்சையான வார்த்தைகளை அவர் சொற்பொழிவாற்றிய அந்த வீடியோ பெரும் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பார்வையாளர், அவர் பேசக்கூடிய அந்த வீடியோவை கேட்டு பார்வையாளர்களே ஒரு நிசப்தமான நிலையில் அவர்களை பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசி இருப்பது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதையெல்லாம் கொச்சையான வார்த்தைகளையும் கொச்சையான அந்த பேச்சுகளையும் பயன்படுத்தி இதையெல்லாம் அறிவியல் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்வையாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பதும், பார்வையாளர்கள் அந்த வீடியோவில் என்ன பேசுவது என்ன தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்திருப்பதும் அந்த வீடியோ அந்த வெளியாயிருக்கிறது. இதே வீடியோல தான் அவர் முருகப்பெருமான், அதாவது முருக பக்தர்களை மிக தரக்குறைவாக பேசி இருக்கிறார். முருக பக்தர்களை திருப்புகழ் தான் முருக பக்தர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு வேத புக்க போன்ற அவர்களுக்கு வடிவா பாவித்து அதனை தினமும் அந்த பாடல்களை பாடி முருகர்களுடைய பக்தியை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில அந்த திருப்புகழை எழுதிய அருணகிரி நாதரை பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருப்பது ஆன்மீக வட்டாரத்துல மிக ஒரு கடும் உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவிலேயே அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு சர்ச்சைக்குரிய மிகவும் மோசமான அந்த கருத்துக்களையும் கொச்சைக்கூடிய அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி அதன் பின்பாக முருகருக்கு அறிவில்லையா அல்லது அருணகிரிநாதருக்கு அறிவில்லையா என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வீடியோ ஆன்மீகவாதிகளிடையே கடும் ஒரு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யாரும் யாருடனும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற ரீதியில் அவர் பேசியிருப்பதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்னால கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கல. இந்த விவகாரம் தொடர்பாக, இந்த வீடியோ தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவும் காவல்துறை வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.